ஒரு முஸ்லீமுக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆண் இப்போ பெண் குழந்தைகள் தான் இருக்குது. ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ இருக்குது. இப்போ அவர் இறந்துட்டார். இப்போ அந்த சொத்து அவங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு போய் சேருமா, முழுசாக போய் சேருமா, இல்லை அதில் வேறு யாரும் உரிமை கொண்டாடுவார்களா? அதை முஸ்லீம் லா என்ன சொல்லுது? அப்போ அதுக்கு என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு தான் போய் சொத்து போகணும்னா நீங்கள் என்ன செய்யணும், என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும், இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலீம். முஸ்லீம் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பெண் ஒருத்தர் ஆண் குழந்தைகள் இல்லைன்னா அப்போ அவங்க அதனுடைய பெண் குழந்தைகளுக்கு எல்லா சொத்தும் போய் சேராது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஷேர் இருக்குது. 50% 50% ஆஃப் தி ஷேர் வரும். அதில் சியாலா இருக்குது, சன்னிலான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு ஆண் இறந்துட்டாருன்னா 8ல் 1 பங்கு அவருடைய மனைவிக்கும், சொத்தில் பாதி பங்கு அந்த மகளுக்கும் போய் சேரும். மீதி பங்கு அவங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அப்புறம் அந்த இறந்து போனவருடைய சகோதரிகளுக்கெல்லாம் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சொத்து முழுமையாக உங்களுடைய மகளுக்கு தான் போய் சேரணும், உங்கள் சொத்து வேறு யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் டீடு உங்களோட ஆயுள் காலத்தில் எழுதி வைக்கணும். இப்போ இப்போ நான் ஏன் நம்ம செட்டில்மெண்ட் எழுதி வைக்கணும், அதுக்கப்புறம் உயில் எழுதி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் லாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொத்தை 1/3 நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உயில் எழுதுறதுல. 1/3 ஷேர் தான் எழுத முடியும். அது வாரிசுகள் எழுதி வைக்கக்கூடாதுன்ற கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பொண்ணுக்கு என் இறப்புக்கு பிறகு முழு சொத்தும் எழுதி போய் சேரும்னு சொன்னீங்கன்னா அந்த வில்லு செல்லாது, உயில் செல்லாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ ஒரு செட்டில்மெண்ட் டீட் தான் உங்கள் பொண்ணு பேரில் எழுதி வைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, அப்போ நான் என் ஆயுள் காலத்தில் சப்போஸ் என் பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நீங்கள் ஒரு ரிலீஃபாக அந்த இதில் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் ஆயுள் காலம் வரைக்கும் அதோட சொத்தில் வரக்கூடிய வருமானத்தை நான் அனுபவிப்பேன். ஸோ லைஃப் எஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆயுள் காலம் வரைக்கும் நான் அனுபவிக்கிற உரிமை, சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் எனக்கு அனுபவிப்பேன். எனக்கு ஆயுள் காலம் அப்புறம் தான் விற்பதற்கு உண்டான உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பெண்ணை வெறும் பெண் குழந்தைகளை மட்டுமே வைத்திருக்கிற முஸ்லீம்களும் சரி, பெண்களும் சரி, தங்களுடைய சொத்து பெண்களுக்கு, தன்னோட பெண் மக்களுக்கு மட்டுமே போய் சேரணும்னா இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சுக்க தவறுன்னா உங்கள் குறிப்பிட்ட ஷேர் தான் உங்கள் மகளுக்கு போய் சேரும். மீதி உள்ள ஷேர் உங்களோட சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ இல்லை அவர்களுக்கு போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தேவையான பாதுகாப்பை நீங்கள் இப்போயே உங்களோட ஆயுள் காலத்தில் படிச்சுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். சட்டப்போ சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமோ ஆலோசனை தேவைப்பட்ட இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ரஸியா.